இங்கே அந்த டிராஃபிக் போலீஸுமே அவங்க அம்மாவை எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே வந்து சீதாவுமே, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் ஒர்க்கை பாருங்கள், நான் உங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்கே டிராஃபிக் போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்களுமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவருமே பரவாயில்ல, எனக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி இங்கே சீதா கிட்ட தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அவர் எப்போ போல தன்னோட வேலையை பார்க்க வெளியில் கிளம்பிடுறாரு. அதே நேரத்தில் இங்கே சீதாவுமே அவங்க அம்மாவுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பக்கத்தில் இருந்து ஒன்று பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணியுமே சிட்டிக்கிட்டு போயிட்டு இங்கே முத்துவை பற்றி கொஞ்சம் வான் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து உங்களை வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்பவே பக்கம் நெருங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் வித்யாட்ட கொடுத்த மொபைல அவ வேற முத்து கையில் கிடைக்கிற மாதிரியே தொலைச்சிட்டா. இப்போ முத்து கையில் அந்த மொபைல் கிடைச்சிருச்சு, அதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது, கொஞ்சம் நீங்க சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சிட்டியுமே, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த சத்யா தான் முக்கியமான ஆளு, சொல்லப்போனா அவன் ரொம்பவே ஷார்ப்பானவன், அவன் எப்படியாவது ஒரு முக்கியமான விஷயத்துல மாட்டி விட்டுட்டுனா அவன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரச்சனையில இருந்து விலகி போயிடுவான், அவன் அப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவுமே இன்னுமே சத்யா மேல இருக்க காண்டில் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க முத்துவுமே வந்து ஒரு ட்ரிப்பை முடிச்சுட்டு இங்க செட்டுக்கு வராங்க. இங்க செட்டுக்கு வந்தோன்னே செல்வமும் ரொம்பவே டயர்டா உட்காந்துட்டு இருக்காரு. இங்க செல்வத்தை பார்த்த முத்துமே, என்னாச்சா எதுக்காக டயர்டா உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப செல்வமுமே அவங்க வீட்டில் நடந்த பிரச்சனை பத்தி சொல்றாங்க. இந்த மாதிரி பணம் தேவைப்படுதுடா நிறையா, என்ன பண்றதுனே தெரியல, என்னால வண்டி டிவே ஒழுங்கா கட்ட முடியல, இதுல வேற இவ தேவையில்லாம சொந்தக்காரனுக்கு செலவு பண்ணணும், அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பணம் கட்டுக்கிட்டு இருக்கா, இப்ப என்ன எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப முத்துவுமே, கவலைப்படாத செல்வம், எல்லாத்துக்கும் பணம் ரெடி ஆயிடும், நீ வந்து விடாம நீ இப்போ கூட ட்ரிப்பை மட்டும் ஓட்டு, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அவரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இங்க செல்வம் மறுபடியுமே டயர்டா இருக்கிறத பார்த்தோன்னா முத்துவுமே, என்னாச்சு நீ ரொம்ப டயர்டா இருக்க, சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ செல்வமும், இல்லடா இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே முத்துவுமே, சரி வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே செல்வத்தை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போறாரு. அப்போ செல்வமே, டேய் எனக்கு பிரச்சனை இல்லடா, நீ வீட்டுக்கு போய் சாப்பிடணும்ல, தங்கச்சி உனக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கோம், நீ இப்போ என்கிட்ட வந்து சாப்பிட்டனா அப்புறம் நீ வந்து சரி வராதரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா முத்துவுமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மீனாட்ட சொல்லிக்கிறேன், ஒரு நாள் தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி இங்க செல்வத்தை சாப்பிட்றதுக்காக டேரக்டா ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் அந்த டிராஃபிக் போலீஸுமே இங்க அவங்க அம்மாவை விட்டுட்டு டேரக்டா ஸ்டேஷனுக்கு போக கொஞ்சம் டைம் ஆனதுனால ஸ்டேஷன்ல இருக்க இன்ஸ்பெக்டருமே இந்த பக்கம் டிராஃபிக் போலீஸை போட்டு லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க. யோ உங்ககிட்ட சரியான டைமுக்கு வர சொன்னா வரமாட்டியா, உன் இஷ்டத்துக்கு நீ வந்துட்டு இருக்க, யோ உன் குடும்ப பிரச்சனையை பார்க்கறதா நீ எதுக்கு அந்த வேலைக்கு வந்துட்டு இருக்க, வேலை ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்ட்டு இந்த பக்கம் அவரை ரொம்பவே கடுப்பேற்றுற மாதிரி தீத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க மறுபடியும் முத்துவோட பிரச்சனை இழுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சும்மா இருக்க மாட்டேன்ற, நீ பண்ற விஷயம் ஒண்ணுமே சரி கிடையாது, சம்பந்தமே இல்லாம டாக்ஸி கரண்ட சண்டை போடுறது, ரோட்ல வர சண்டையெல்லாம் இழுத்துட்டு வரதுன்னு சொல்லி நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, நீ பண்ற விஷயம் எதுவுமே சரியில்லை, இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா உன் மேல மெமோ தான் இஷ்யூ பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த ஸ்டேஷன்லயுமே இவர் மேல வந்து பயங்கரமா வந்து திட்டி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தவன அவருமே, சாரி சார் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே அப்படி ஆகாது சார், இனிமேல் கரெக்டாக வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டு அவருமே வெளியில வராரு. ஸ்டேஷன் விட்டு வெளில வந்த உடனே ரொம்பவே காண்டோட அவ்வளோ டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக இங்கே சீதா கிட்ட இருந்து கால் வருது. அவருமே கால் எடுத்த உடனே, சொல்லுங்க மேடம் யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக சீதாவுமே, சார் இந்த மாதிரி நீங்க உங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போனீங்கல்ல, அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு இப்போ ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு, அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க பொறுமையா வாங்க, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அந்த போலீஸ்காருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, இந்த பொண்ணு யாருன்னே தெரியல, எனக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரோட அம்மாவுமே அந்த போனை வாங்கி இங்க அந்த போலீஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா சாப்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இந்த பக்கம் அவருமே, இல்லம்மா சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும், உன்னை போய் கூட்டிட்டு வந்தா சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கமா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த அவங்க அம்மாவுமே, இல்லப்பா நீ சாப்பிட்டுட்டு வந்துரு, சொல்ல போனா எனக்கு இங்க ட்ரிப்ஸ் இறங்குறதுக்கு லேட் ஆயிடும், நான் சாப்பிட போகவும் டைம் ஆயிடும், ஆல்ரெடி இந்த பொண்ணு எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருச்சு, நான் இங்க வச்சு சாப்பிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அவங்க அம்மாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அந்த டிராஃபிக் போலீஸுமே ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவருமே சரி ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு போயிடலான்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறாரு. ஆனா அங்க போற வழியில இந்த பக்கம் முத்துவை பார்த்தோன்னே இவருக்கு பயங்கரமா காண்டாக ஆரம்பிக்குது. ஏன்னா அதே ஹோட்டல்ல தான் இங்க முத்துவும் செல்வமும் ஆப்போசிட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு, இவனால தான் இன்னைக்கு திட்டு விழுந்துச்சு அப்படின்ட்டு முத்துவை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரத்தில் இங்க முத்துவுமே செல்வத்துக்கிட்ட உட்காந்து சாப்பிடும்போது இந்த டிராஃபிக் போலீஸை கவனிச்ச உடனே, என்னப்பா இன்னைக்கு சரியான வசூல் இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்பவே நக்கலா கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த டிராஃபிக் போலீஸ்க்கு ரொம்பவே கோபம் வந்துருது. எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்கிட்ட நீ இப்படி பேசுறீ அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் முத்துவோட சட்டையை பிடிச்சி அடிக்க போறாரு. அப்ப செல்வமும் இந்த பக்கம் எகிரிட்டு வராரு. ஆனா முத்துவுமே செல்வத்தை நிறுத்திட்டு, டே இரு அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டு, கரெக்டா இங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்க முத்து ரொம்பவே தெனாவட்டா நின்றுட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம், சார் இது வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் சார், இங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி இங்க மறுபடியும் எல்லாரையும் அமைதிப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. ஆனா அந்த டிராஃபிக் போலீஸுமே சாப்பிட விருப்பம் இல்லாம அவருமே அங்கேயே கை கழுவிட்டு அந்த பணத்தை மட்டும் கொடுத்துட்டு டேரக்டா அங்கிருந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுறாரு. அதே நேரம் செல்வமே முத்துக்கிட்ட, என்னாச்சுரா அந்த அளவுக்கு உனக்கு என்னடா பிரச்சனை, இந்த மாதிரி இந்த அளவுக்கு முட்டிக்கிறீங்க, அடிச்சுக்கிற அளவுக்கு வருது, அவன் அப்படி என்னதான் பண்ணா உனக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முத்துட்டு கேட்கிறப்பதான் முத்துமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் செல்வத்திட்ட எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டோன்னு செல்வமும், டேய் இங்க பாரு நல்லா புரிஞ்சுக்க, போலீஸ்காரனை மட்டும் எப்பவும் பிரச்சனை வச்சுக்கூடாது, அப்படி மீறி வச்சுக்கிட்டான்னு நீ ரொம்பவே சேஃபா இருக்கணும், அப்படி இல்லைன்னா வேற ஏதோ பெரிய பிரச்சனைல மாட்டி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி இங்க செல்வமும் முத்துக்கு அட்வைஸ் பண்றாங்க.
ஆனா முத்துமே அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ரொம்பவே கேஷுவலா விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்துக்கு மீனாவுமே கால் பண்ணி, "ஏங்க இந்த மாதிரி வந்து சீதா எப்பவும் போல இன்னைக்கு மத்தியான ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னாலாம். இன்னும் வராம இருக்கா. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல போய் சீதாவை பார்த்துட்டு வந்துருங்க" அப்படின்ற மாதிரி இங்க மீனாவுமே வந்து முத்துக்கு கால் பண்றாங்க. உடனே முத்துவுமே, "அப்படியா, ஏன் என்னாச்சு?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. "இல்ல அம்மா தான் சொன்னாங்க. அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி இன்னும் சீதா வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றா. ஹாஸ்பிட்டலில் போய் என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்த்துட்டு சப்போஸ் அவளுக்கு டியூட்டி முடிஞ்சுன்னா கூட்டிட்டு போய் நீங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்துருங்க" அப்படின்ற மாதிரி எங்கள் மீனாவும் சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே முத்துவுமே, "சரி ஓகே, நான் ஒரு 10 நிமிஷத்தில் போயிடுறேன். நான் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே மீனாட்ட சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு செல்வத்தை கொண்டு போய் மறுபடியும் செட்டில் விட்டுட்டு இவர் டேரெக்டாக இங்கே சீதாவை பார்க்கறதுக்காக சீதாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஆனால் இங்கே முத்துக்கு முன்னாடியே போன அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிளுமே இங்கே சீதாவை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ்மா, எனக்காக நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் சீதா கிட்ட ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சீதாவுமே, "அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி பார்த்துக்கிறது என்னோட கடமை தான். இப்போ உங்களுக்கு வேலையெல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த டிராஃபிக் போலீஸ்ட்டு கேட்குறாங்க. அப்போ அவருமே, "ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனால் போதும், நான் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே சீதாவுமே, "ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொஞ்சம் மெடிக்கல் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு, தேவையான டேப்லெட் மட்டும் நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன்" அப்படின்ற மாதிரி இங்கே சீதாவும் டேரக்டாக டேப்லெட் வாங்குறதுக்காக அங்கே மெடிக்கல்கிட்ட போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே முத்துமே ஹாஸ்பிட்டல் உள்ள வராரு. உள்ள வந்தோன்னே சீதாவை பார்த்துட்டு, "என்ன சீதா இது, வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லையா? இந்த மாதிரி உங்க அக்கா கால் பண்ணா, நீ ஏதோ வீட்டுக்கு சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டு அப்படின்னு சொல்லி கால் பண்ண" அப்படின்ற மாதிரி இங்க சீதா கிட்ட சொல்றாங்க. அப்ப சீதாவுமே, "இல்ல மாமா, ஒரு முக்கியமான பேஷண்ட், சொல்லப்போனா ஒரு போலீஸ்காரங்க தான், அவங்களோட அம்மா ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. அவருமே வந்து டியூட்டி வேலையா வெளியில போயிட்டாப்ல, அதனால அவங்க அம்மாவை பாத்துக்கிறதுக்காக தான் நான் இங்க இருந்தேன். அவ்வளவுதான் மாமா, அவர் வந்துட்டாரு, இன்னொரு 1/2 hour வேலை தான், நம்ம முடிச்சுட்டு கிளம்பிடலாம்" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சீதாவும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இங்க முத்துமே, "சரிம்மா, சரி வேலையை முடி, நான் வேணா வெளியில வெயிட் பண்ணட்டுமா" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "அதெல்லாம் வேணாம் மாமா, நீங்க உள்ள வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவை கூப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இந்த பக்கம் சீதாவுமே அந்த டிராஃபிக் போலீஸோட அம்மாவை அட்மிட் பண்ணிருக்க பெட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப கரெக்டா அங்க போன உடனே முத்துவுமே அந்த டிராஃபிக் போலீஸை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அவருமே, "நீ எங்கடா இங்க" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவை பார்த்து ரொம்பவே கோபத்தோட கேள்வி கேட்கறாங்க. அப்ப சீதாவுமே இருந்துகிட்டு, "இவர் தான் எங்க மாமா, என்னாச்சு, உங்களுக்கு ஏதோ பிரச்சனையா" அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்ட்ட கேட்கறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரருமே, "ஓ, இதுதான் உங்க மாமாவா, இந்த அளவு மோசமான ஆளெல்லாம் எதுக்குமா கூட வச்சுட்டு சுத்துறீங்க, இவர் ரொம்பவே கேவலமானவன்" அப்படின்ற மாதிரி இங்க முத்துவை பத்தி அந்த இன்ஸ்பெக்டருமே வந்து ரொம்பவே டென்ஷனோட பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க முத்து பேசுறதுக்கு முன்னாடியே சீதாவுமே, "இங்க பாருங்க, எங்க மாமாவை பத்தி தெரியாம பேசாதீங்க, அவர் ரொம்பவே நல்லவர்" அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசுறாங்க. "இல்லம்மா, உனக்கு அது தெரியாது, அவர் என்னென்ன பண்றாருன்னு எனக்கு தான் தெரியும்" அப்படின்ற மாதிரி இங்க முத்துவை பத்தி அந்த போலீஸ்காரருமே தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப முத்துவுமே, "சார், நீங்க என்ன முழுசா இன்னும் பார்த்ததில்ல, சும்மா உங்க சைட்ல இருந்து பார்த்து மட்டும் என்ன கெட்டவன் சொல்லிட்டு இருக்காதீங்க. அது மட்டும் இல்லாம இப்போ சீதா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, அவளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க, வேற எனக்கு ஒன்றும் நீங்க பண்ண தேவையில்ல, எனக்கு மரியாதை நீங்க கொடுக்க தேவையில்லன்னு" சொல்லிட்டு இங்க முத்துவுமே சீதா கிட்ட, "சீதா, நான் வெளியில வெயிட் பண்றேன், நீ உன்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அதே நேரத்தில் சீதாவுமே ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் அந்த போலீஸ்காரங்கிட்ட, "எதுக்கு சார் இப்படி பண்ணீங்க, எங்க மாமா ரொம்ப நல்லவர் சார், அவரை மாதிரி நல்லவரே கிடையாது" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் அந்த இன்ஸ்பெக்டருமே, "என்னை மன்னிச்சிடுமா, அவர் என்னோட நிறைய இடங்கள்ல அவர் ரொம்ப கெட்டது பண்ணி நான் பார்த்திருக்கேன், சொல்லப்போனா ரூல்ஸை மீறது, இந்த மாதிரி தேவையில்லாம சப்போர்ட் பண்றன்ற பேர்ல என்கிட்டே ஒரு பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்காரு" அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் சீதாவுமே முத்துவை பத்தி எடுத்து சொல்றாங்க. "இல்ல சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எங்க மாமா ரொம்பவே நல்லவர்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவோட மொத்த கதையும் இந்த பக்கம் எடுத்து சொல்றாங்க. இதை கேட்டோன்னு தான் அந்த போலீஸ்காருக்கு ரொம்பவே புரிய வருது. அப்பனா அந்த செருப்பு தைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கான காரணம் முத்து ரொம்ப நல்லவன், சொல்லப்போனா அவங்களுக்குன்னு ஒரு நல்ல கடை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் முத்து ட்ரை பண்ணியிருந்திருக்காரு, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு ஈகோவை முன்னாடி வச்சுட்டு அவர் கூட சண்டை போட்டுட்டோன்னு சொல்லி அந்த போலீஸ்காருமே தப்பா புரிஞ்சுக்கிறாரு. அப்ப கரெக்டா சீதாவுமே, "சரி சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன் சார், நீங்க பாத்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சீதாவுமே வெளியில கிளம்பும் போது இந்த டிராஃபிக் போலீஸுமே பின்னாடியே வராரு. வந்தது மட்டும் இல்லாம இங்க முத்துவை பார்த்து, "முத்து, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பேச ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்ட முத்துவுமே மறுபடியும் ஒரு பிரச்சனை பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அப்ப அந்த டிராஃபிக் போலீஸுமே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி, "என்னை மன்னிச்சிருங்க பிரதர், சொல்லப்போனா என் மேல தான் தப்பு இருக்கு, நான் உங்க மேல கொஞ்சம் கோவப்பட்டு தான் நிறைய விஷயத்த பண்ணிட்டேன், நான் ஏதாவது தப்பா பண்ணியிருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க. சொல்லப்போனா இன்னைக்கு உங்க வீட்டில் இருந்து அந்த சீதா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, எங்க அம்மா இன்னைக்கு நிம்மதியாக இங்கே இருக்கிறதுக்கான காரணமே சீதா தான், அதுக்காக சீதாக்கும் தேங்க்ஸ், உங்களுக்கும் தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரமே அங்கிருந்து உள்ள போறாரு. இதை பார்த்த உடனே இங்க முத்துவுமே, "பரவாயில்ல சீதா, பயங்கரமா பேசிட்டு போல இருக்கு என்ன பத்தி" அப்படின்ற மாதிரி முத்து கேட்கிறாரு. ஆனா சீதாவுமே, "ஒன்னும் இல்ல மாமா, நீங்க யாரு அப்படிங்கறத அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு 2 வார்த்தை பேசினேன், அவ்வளவுதான், அதில் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு" அப்படின்ற மாதிரி சீதாவும் சொல்லிட்டு டைரக்டா முத்து கூட கிளம்பி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரமே, "பரவாயில்ல, இவனை போய் நம்ம போய் சண்டை போட்டுட்டோமே, இவன் உண்மையிலுமே ரொம்ப நல்லவனா தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவை நினைச்சு ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.